வணக்கம் நண்பர்களே. பிரபல பின்னணி பாடகர், அதிலும் மெல்லிசை பாடகர் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் செல்லம் அழைக்கப்படுற அருண்மொழி அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூரசம்காரம் திரைப்படத்திற்காக நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி, அதே சூரசம்காரம் திரைப்படம் இரண்டாவது பாடல் நீலக்குயிலே சோலைக்குயிலே பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திற்காக தினமும் சிரிச்சு மயக்கி என் மனச கெடுத்த சிரிச்சி பாடல். இதே திரைப்படத்திற்காக வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி தங்கமான ராசா திரைப்படத்திற்காக நெட்டி கொஞ்சம் தள்ளி நில்லுமானே இல்ல எக்கச்சக்கமாகி போகும் தானே என்னுயிர் தோழர் திரைப்படத்திற்காக இந்த சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்படத்திற்காக வாச கருவேப்பிலையே கவிதை பாடும் மாலைகள் திரைப்படத்திற்காக உன்னை காணாமல் நான் ஏது உன்னை எண்ணாத நாள் ஏது தாலாட்டு பாடவா திரைப்படத்திற்காக கோடைக்குயில் ஒரு பாட்டு படிக்கலியா இதே தாலாட்டு பாடவா திரைப்படத்திற்காக வராது வந்த நாயகன் ஒரே சிறந்த ஓர்வரன் இதே தாலாட்டு பாடவா திரைப்படத்திற்காக நீதானே நீதானே நெஞ்சே நீதானே இந்த நான்காவது பாடலும் வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா கண்ணு மணிக்கு கொண்டாட்டி தேவை திரைப்படத்திற்கு பாட்டு பாட நானும் தாயில்லை. மருதபாண்டி திரைப்படத்திற்காக ஆதாமும் நீ வாழும் போல பூவாடை நீலாடை ஆசை மல்லுவெட்டி மைனர் திரைப்படத்திற்காக மனசுக்குள்ள நாயன சத்தம் நான் கேட்டேன் ஈரமான ரோஜாவை திரைப்படத்திற்காக அடிச்சாச்சு லக்கி பிரைஸ் கிடைச்சாச்சு லவ்லி வைஃப் தந்து விட்டேன் என்னை திரைப்படத்திற்காக முத்தம்மா முத்து முத்து முத்தாலம்மா வெற்றிக்காரர்கள் திரைப்படத்திற்காக மேக வீதியில் 100 வெண்ணிலா மேடை போட்டு ஆடுகின்றது சிங்காரவேலன் திரைப்படத்திற்காக அடுத்ததா அரபோரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க அரண்மனை கிளி திரைப்படத்திற்காக ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு ஏழை ஜாதி திரைப்படத்திற்காக தர்மசீலன் திரைப்படத்திற்காக முன்னே முன்னே தெம்மாங்கு வரும் எங்க தம்பி திரைப்படத்திற்காக இது மானோடு மயிலாடும் காடு மணிக்குயில் திரைப்படத்திற்காக காதல் நிலாவே பூவே கை மீது சேரவா வீட்டுல விசேஷங்க திரைப்படத்திற்காக மலரே செந்தல் பாடும் கானம் இது சக்திவேல் திரைப்படத்திற்காக மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே வீரா திரைப்படத்திற்காக அன்ன கிளி செவந்தி திரைப்படத்திற்காக உன்னை வன பூங்குயிலே பூமகளேவா வில்லாதி வில்லன் திரைப்படத்திற்காக பெரிய குடும்பம் திரைப்படத்திற்காக பங்கு வச்சு உங்களுக்கு பொறப்பு வந்ததடா ராசகியா திரைப்படத்திற்காக மஸ்தானா மஸ்தானா நான் தான் உனக்கு மச்சானா சித்தவனத்தேரு திரைப்படத்திற்காக வெள்ளி நிலவே வீண் சோகம் ஏனடிமா ஒரு ஊரிலே ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திற்காக ராஜா ராஜாதா பட்டு ரோஜா ரோஜாதா ஒரு ஊரிலே ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திற்காக வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி விஷ்ணு திரைப்படத்திற்காக சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வா நந்தலால பாட்டு பாடவா திரைப்படத்திற்காக இந்திய கானம் புதிய வேதம் வசந்த வாசல் திரைப்படத்திற்காக பட்டி அழகு குட்டி இதே திரைப்படத்திற்காக புது ரோஜா தேனெடுத்து போகுது நாட்டுப்புற பாட்டு திரைப்படத்திற்காக தருவைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே நீ ஒத்துக்கிட்டு வாடி இதே திரைப்படத்திற்காக அடி கேட்டால சாத்து பக்கம் கவிழி சொல்லடி இதே திரைப்படத்திற்காக கட்டி புத்தி கழுவவில்லை சமயவில்லை செய்யவில்லை வெட்டி பைய மகளை கட்டி கட்ட
கட்ட பஞ்சாயத்து திரைப்படத்திற்காக, வேண்டினா வேண்டும் வரம் தருபவளே அம்மா அம்மா. கட்ட பஞ்சாயத்து திரைப்படத்திற்காக, மாய பரத்து மாய குதிர பொண்ணு மனச கட்டி இழுக்கு தட்டா. காதலுக்கு மரியாதை திரைப்படத்திற்காக, இதே திரைப்படத்திற்காக, வீடு திறந்துதான் கிடக்கு உள்ளே புகுந்து பந்தி போடு. இதே திரைப்படத்திற்காக ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. எஸ். ஏ. ராஜ்குமார் இசையில் சலக்கு சலக்கு சரிக செயல சலக்கு சலக்கு பெலக்கு பெலக்கு வெக்கம் வந்தா பெலக்கு பெலக்கு. தம்பிதுரை திரைப்படத்திற்காக, கன்யாகுமரி நீ ராமன் அப்துல்லா திரைப்படத்திற்காக, என் வீட்டு ஜன்னல் எட்டி ஏன் பாக்குற. தேவாவின் இசையில் வெளிவந்த அருவேலா காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள தானா குருவீர. பாரதி கண்ணம்மா திரைப்படத்திற்காக, தென்றலுக்கு தெரியுமா திமாங்கு பாட்டு அதை என்னான்னு கேட்டு. ஸ்வர்ணமுகி திரைப்படத்திற்காக, அம்மா கர ஓரமா காத்தடிக்கிற நேரமா மாமா மனசு இருக்குது. நிலாவை வா திரைப்படத்திற்காக, வீரத்தாலாட்டு திரைப்படத்திற்காக, அந்த பொட்டும் சந்தான பொட்டும் தளதளக்குற சரிக கட்டும் என் மனசுல குக்கி போடுது நாகரத்தினம். வீரம் விளைஞ்ச மண்ணு திரைப்படத்திற்காக, அடி மயங்கி நிக்கிற மயில் உனக்கு மடிய தரக்குன்னா ஒரு மந்தரம் போட்டு மயக்கத்தை. என்னாசி ராசாவை திரைப்படத்திற்காக, 10 ரூபாய் லவுக்க துணி பட்டணத்து சில்க் துணி பக்குவமா எடுத்து தரேன் பக்கத்துல வாட்டி. தலைமுறை திரைப்படத்திற்காக, பங்குத்து பாட்டு போட்டு சான்ஸ் இப்ப கேளு பழசை எல்லாம் விட்டு புது. சிம்மராசி திரைப்படத்திற்காக, கும்பகோணம் சந்தையில் பார்த்த சின்ன பெண் தானா. கல்யாண கலாட்டா திரைப்படத்திற்காக, வெள்ளிமலை காட்டுக்குள்ள பேக்கட்டு நாம் போகையில இதே திரைப்படத்திற்காக, கும்மாளம் கும்மாளம் கும்மி அடிக்கிற கும்மாளம் கும்மாளம் கும்மாளம். பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திற்காக, கண்ணை பறிக்கிற காஷ்மீர் ரோஜா என்னை பறிக்கிறடா. உள்ளத்தை கெல்லாத திரைப்படத்திற்காக, நீ எங்கே இதயம் நின்று துடிக்கிறதே. அந்த சேது திரைப்படத்திற்காக, மாலையின் வேதனை கூட்டுதடி. இதே சேது திரைப்படத்திற்காக, அண்ணன் சேதுவுக்கு ஓட்டு போட்டு தம்பி மாறே. இதே சேது திரைப்படத்திற்காக, சிக்காத சித்தொன்னு கையில் வந்தா சிக்காம பாட்டு வரும். நீ வருவாய் என திரைப்படத்திற்காக, பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கு பூங்காத்தும் பிடிச்சிருக்கு. நண்பர்களே 1999 இளையராஜாவின் இசையில் வெளிவந்த கும்மிப்பாட்டு திரைப்படத்திற்காக 5 பாடல்கள் பாடியிருக்காரு. அதுல இவர் பாடிய முதல் பாடல் சமஞ்சக்குள்ள கொச்சுக்குள்ள ஒளிஞ்சுக்கிருக்க. இந்த திரைப்படத்திற்காக இரண்டாவது, இதே திரைப்படத்திற்கு மூன்றாவது பாடல், ஊருக்கு தெக்கிட்டு ஒத்தால மரம் அங்கர நிக்கிற ரசம்மா அங்கர நிக்கிற ரசம். இதே திரைப்படத்திற்காக, அம்மியில அரைச்சு வச்ச ஐர மீன் குழம்பு. இதே திரைப்படத்திற்காக, ஐடியா சமச்சா வாங்கி தந்த மல்லியப்பு. ராஜஸ்தான் திரைப்படத்திற்காக, சில்லாரா ராணி எங்கே போற புல்புல் தாரா. வானத்தை போல திரைப்படத்திற்காக, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. திருநெல்வேலி திரைப்படத்திற்காக, ஏழ அழகம்மா என்ன பார்த்தா எழப்பம்மா. கரிச காட்டு பூவை திரைப்படத்திற்காக, எத்தனை மணிக்கு என்ன வர சொன்னடி இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி. மாயி திரைப்படத்திற்காக, ஒல 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 குடிசையில் ஒட்டகம் வந்துருமா. கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திற்காக, அடிட மேளத்தை நான் பாடும் பாட்டுக்கு இழுக்காதே என்னவோ ரூட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக, இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திற்காக, தோஸ்த் திரைப்படத்திற்காக. ஏதேன் தோட்டத்து ராஜகுமாரவா. நண்பர்களே, அருண்மொழி அவர்கள் சிறந்த பாடகர் மட்டும் கிடையாது, அவர் சிறந்த ஒரு பாடலாசிரியரும் கூட. கிட்டத்தட்ட நிறைய பாடல்களுக்கு எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மட்டும் இங்க சொல்றேன். நான் 1996 கார்த்திக் ராஜா இசையில் வெளிவந்த எனக்கு ஒரு மகன் பிறப்பான் திரைப்படத்திற்காக 5 பாடல்களையும் இவரை எழுதியிருந்தாரு. அடுத்தது 1997 வித்யாசாகர் இசையில் வெளிவந்த அரசியல் திரைப்படம். அடுத்தது 1997 கார்த்திக் ராஜா இசையில் வெளிவந்த உல்லாஸ். அடுத்தது 1997 தேவாவின் இசையில் வெளிவந்த அடிமை சன். நண்பர்களே, அருண்மொழி அவர்கள் தமிழ்ல மட்டும் 144 பாடல்கள் பாடியிருக்காங்க. இளையராஜாவின் இசையில் மட்டுமல்ல, எஸ். ஏ. ராஜ்குமார், தேவா, வித்யாசாகர் இப்படி பலரினுடைய இசையில மொத்தமா 144 பாடல்கள் பாடியிருக்காங்க.
இது இல்லாம மலையாளம் கன்னடத்திலேயே வந்து அவர் பாடியிருக்காரு. நம்ம வந்து தமிழ்ல எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிற கவுண்டை மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். அருண்மொழி அவர்கள் உண்மையான பெயர் வந்து நெப்போலியன் செல்வராஜ். இதுதான் வந்து அவருடைய ஒரிஜினல் பெயரு. இவருக்கு வந்து அருண்மொழி அப்படின்னு சொல்லி பெயர் மாத்தி வச்சது இளையராஜாவும் வாலி அவர்களும் இணைந்துதான். ரமணரனுடைய புத்தகமான அருண்மொழி திரட்டு அப்படிங்கிறத வச்சுதான் இவருக்கு வந்து இந்த பெயர் வந்து இவங்க 2 பேரும் வச்சாங்க. அருண்மொழி அவர்கள் முதல்ல வந்து புல்லாங்குழல் வாசிச்சது வந்து இளையராஜாவின் இசையில் கிடையாது, சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில தான். அதுக்கப்புறமா வந்து சில மலையாள திரைப்படங்களுக்கு வந்து அவர் புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருந்தாரு. அதுல குறிப்பிடத்தக்க இசை ஜாம்பவான்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன், ஜான்சன், தக்ஷணாமூர்த்தி, KV மகாதேவன், MS விஸ்வநாதன், நௌசத் அலி ஆகியோர்கள் வந்து இவர் வந்து இசை பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவருடைய இசை திறமையை வந்து கேட்ட இளையராஜா அவர்கள் ஒரு நாள் நேர்ல வர சொல்லி அவர் திரைப்படங்கள்ல வந்து வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இளையராஜா அவர்கள் நெப்போலியன் அவர்களுக்கு முதலா புல்லாங்குழல் வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா 1988 வெளிவந்த என் ஜீவன் பாடுது திரைப்படத்திற்காக ஒரே முறை உன் தரிசனம் அப்படிங்கிற இந்த பாடலுக்காக தான் இவர் புல்லாங்குழல் வாசிச்சிருந்தாரு. அடுத்ததா அதே வருடம் வெளிவந்த சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திற்காக பூவே செம்புவே இந்த பாடலுக்காக இவர் வந்து புல்லாங்குழல் வாசிச்சிருந்தாரு. அடுத்தடுத்து அவர் பல படங்களுக்கு வந்து புல்லாங்குழல் வாசிச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து கொண்டு வரணும்னா இளையராஜாவினுடைய ஒட்டுமொத்த படங்களையுமே கொண்டு வந்து இங்க சேர்க்கணும். ஏன்னா அவ்வளவு திரைப்படங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு அப்புறம் 1988க்கு அப்புறம் தனது ஆஸ்தான ஒரு புல்லாங்குழல் வாசிப்பாளரா வந்து இளையராஜா அவர்கள் வச்சுக்கிட்டாரு. அதையும் தாண்டி இளையராஜாவினுடைய செல்ல பிள்ளை அப்படின்னா அது அருண்மொழி அவர்கள் மட்டும்தான். இதுலயும் பாத்தீங்கன்னா இளையராஜா கிட்ட ஒரு கோவ பார்வை, அதாவது கடும் சொல், ஒரு கோபமான வார்த்தை எதுவுமே கேட்காத ஒரு ஆள் அப்படின்னா அது அருண்மொழி மட்டும்தான். இவர் எப்படி இளையராஜா வந்து பாடுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இசையை வந்து எல்லாத்தையுமே வந்து வெஸ்டர்ன்ல எழுதி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் தான் ஆர்கெஸ்ட்ரா வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. அப்படி இவர் வெஸ்டர்ன்ல எழுதி கொடுத்ததுனால அது சில பேருக்கு வந்து அது என்னங்கிறது புரியாது. இதை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாடி காமிச்சிருந்திருக்காரு. அப்படி ஒரு ட்ராக்ல வந்து இவர் பாடி காமிச்சிட்டு இருக்கும்போது அது ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. அதை ஹெட்போன்ல வந்து அவர் கேட்கும்போது இந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இது யார் பாடினது என்னன்னு பார்க்கும்போது அதுதான் வந்து அருண்மொழி அவர்கள் பாடின பாட்டு. அப்படிங்கிறப்ப சரி இவரை வந்து வேற ஒரு ட்ராக் பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கங்கை அமரன் ஏற்கனவே பாடியிருந்த ஒரு ட்ராக்கை வந்து இவரை பாட வச்சிருக்காங்க. துரதிருஷ்டவசமா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. அதுக்கடுத்து 1988 ஒரு திரைப்படத்துக்காக வந்து ஒரு ட்ராக் பாடுற மாதிரி இருந்திருக்கு. அதுல வந்து சரி நீயே பாடிடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. இது அவருக்கு வந்து பெரும் மகிழ்ச்சியா இருந்திருக்கு. நான் எப்படி பாடுறது அப்படின்னு நீ கேட்ட, இல்ல நீ ஒரு பாடல் கிடையாது, இந்த படத்தை நீ 2 பாட்டு பாடுற அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. அது அவருக்கு வந்து பெரும் மகிழ்ச்சியா இருந்திருக்கு. அந்த படம் தான் சூரசம்ஹாரம். இந்த திரைப்படத்திற்காக இவர் பாடின பாடல் தான் இந்த 2 பாடல்கள். இவருடைய சொந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற நன்னிலம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த பகுதியில நீங்க சேர்ந்தவங்க யாராவது இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல மறந்துடாம பதிவு பண்ணுங்க. சார் நண்பர்களே, அருண்மொழி அவர்கள் தமிழ் திரையுலகில் வந்து என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க, அடுத்ததா வந்து இவர் என்னென்ன திரைப்படங்களுக்கு வந்து பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கிற எல்லா தகவலும் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோவை முழுமையா நீங்க பாத்துருந்தீங்கன்னா அருண்மொழி சம்பந்தப்பட்ட எல்லா தகவலும் இப்ப உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்ததா எந்த ஒரு பாடகர் எந்த ஒரு கலைஞரை பத்தி நம்ம வந்து முழுமையா வந்து ஒரு ஃபுல் பயோகிராஃபி எடுத்து போடலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது மாதிரி சினிமா சார்ந்த இன்னும் பல தகவல்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கரெக்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நன்றி நண்பர்களே. மீண்டும் இது மாதிரி ஒரு இசை சார்ந்த ஒரு பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இசையோடு இணைந்திருப்போம். வாழ்க வளமுடன்.